கேரள மாநிலத்தில் கனமழையானது வெள்ளம், நிலச்சரிவு என மக்களை அச்சுறுத்தி வரும் நிலையில் இது குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் வினோதினி. வணக்கம் நேயர்களே. இயற்கையோட கோர தாண்டவத்துக்கு முன்னாடி மனிதர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பலவீனமானது அப்படின்னு கேரளால பெய்த கனமழை நமக்கு மறுபடியும் உணர்த்திருக்கு. அப்பாடா மழை நின்றுடுச்சு அப்படின்னு மக்கள் பெருமூச்சு விடுறதுக்குள்ள அந்த வெள்ளம் விட்டுட்டு போன பாதிப்புகளும் இழப்புகளும் பதற வைக்குது. இந்த கொடூரமான மழையால இதுவரைக்கும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால மட்டும் சிக்கி 9 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சிலரை காணல. அவங்கள தேடக்கூடிய பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. மழையால ஏற்பட்ட விபத்துகள்ல பலர் காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. மழையோட கோர தாண்டவத்தால 30 வீடுகள் முற்றிலுமா தரைமட்டமாகி போயிருக்கு. கிட்டத்தட்ட 200 வீடுகள் பகுதி அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு. சொந்த வீட்டை இழந்து, உடைமைகளை இழந்து நிர்கதியா நின்ன 5700க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய 209 நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, கேரள மாநிலத்துடைய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஒரு அதிர்ச்சிகர தகவலை வெளியிட்டிருக்காங்க. சனிக்கிழமை ஒரே நாள்ல மாநிலத்துடைய சில பகுதிகளில் மட்டுமே 320 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை கொட்டி தீர்த்திருக்கு. குறிப்பா கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயன்குன்னு பகுதியில தான் மாநிலத்திலேயே அதிகபட்சமா 320 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழை பாதிப்பு தொடர்பான காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம். இதே கண்ணூர் பகுதியில வெள்ளத்துல சிக்கிக்கிட்ட பேருந்த பொதுமக்களும் மீட்பு குழுவினரும் கயிறு கட்டி மீட்கக்கூடிய அதிர்ச்சிகர காட்சிகளும் வெளியாயிருக்கு. அதையும் பார்த்துடலாம். அதே போல வடக்கு மலபார் பகுதி முழுவதுமே ஒரே நாள்ல 180 மில்லிமீட்டர் வரைக்கும் கனமழை கொட்டிருக்கு. இதன் காரணமா பத்தனம்திட்டா, இடுக்கி, வயநாடு, கோட்டயம், கோழிக்கோடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஆற்று வெள்ளம் கரையை உடைச்சுக்கிட்டு தாழ்வான பகுதிகளில் இருந்த வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துருவோம். మొత్తం నచ్చారు. இப்ப மழை கொஞ்சம் தணிஞ்சிருந்தாலும் வெள்ள நீர் இன்னும் பல இடங்கள்ல வடியவே இல்லை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. குறிப்பா பத்தனம்திட்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரன்னி பகுதியிலையும், ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டநாடு பகுதியிலையும் வீடுகளையும் சாலைகளையும் சூழ்ந்த தண்ணி இன்னும் வடியாததால மக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கும் வெளியூர் பயணங்களுக்கும் சின்ன சின்ன மீன்பிடி படகுகளை பயன்படுத்தி தான் ஆபத்தான முறையில் பயணிச்சுட்டு வர்றாங்க. இதுக்கிடையில பாலக்காடு மாவட்டம் பாலக்குழி நீர்வீழ்ச்சியில குளிக்க போன 3 பெண்கள் உள்பட 5 பேர் கொண்ட குழுவில் இளம்பெண் பானுப்பிரியா மற்றும் இளைஞர் பரத்தை வெள்ளம் இழுத்துட்டு போயிருக்கு. இந்த நிலையில பரத் பாதுகாப்பா மீட்கப்பட்டுட்டாரு. ஆனா கோயம்புத்தூரை சேர்ந்த பானுப்பிரியா பரிதாபமா உயிரிழந்து அவங்க சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துருவோம்.
இந்த அவசர நிலையில கேரளா முதலமைச்சர் சதீஷன் மீட்பு பணிகளை நேர்ல கண்காணிச்சுட்டு வர்றாரு. மழை மற்றும் வெள்ளத்தால உயிரை இழந்தவர்களோட குடும்பங்களுக்கும் வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்தவங்களுக்கும் அரசு கண்டிப்பா தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காரு. மழை குறைஞ்சிருந்தாலும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஆபத்து அதிகமாக இருக்கிறதால பொதுமக்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. வெள்ள நீர் வடிஞ்ச பகுதிகளில் நோய் பரவாமல் இருக்கிறதுக்காக தூய்மை பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்ன அப்படின்னா, இடுக்கி, பத்தனம்திட்டா, அப்புறம் திருச்சூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி அணைகளில் நீர்மட்டம் இன்னும் குறையல. அதனால அந்த அணைகளுக்கு இன்னும் ரெட் அலர்ட் நீடிக்குது. காலநிலை மாற்றம் தொடர்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில இயற்கையை நாம கையாளக்கூடிய விதத்தை யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். கடவுளுடைய தேசம் அப்படின்னு அன்போட எல்லாராலையும் அழைக்கப்படக்கூடிய கேரளா இந்த துயரத்திலிருந்தும் சீக்கிரமே மீண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.